தேவா பற்றி. தேவா பற்றி என்ன தெரியணும்? தேவா உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கான். நாட் வெரி காம்ப்ளிமெண்ட்ரி. நீங்கள் ஒரு அபியூசிவ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். டான்ஸில் தேவானை ஜெய் காட்டி நீங்கள் அவனை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு பயமுறுத்துனீங்களா? அதனால தான் வாஸ் டெஸ்பரேட் டு வின். அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் தான் அவன் குறுக்கு வழியில் போனானா. ஐ மீன் என் ட்ரீங்கை ஸ்பைக் பண்ணது, ரீனு என்கிட்ட பிடிச்சது. என்னை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை என்ன ஒரு சாக்கா வச்சு கட்டுக்கதை கட்டினா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அப்படித்தானே? ஆமாம், அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆக்சுவலி உன்னோட டான்ஸை நான் ரொம்ப ரசித்தேன். எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அது அவனுக்கு பிடிக்காது. இதனால அடிக்கடி எனக்கும் அவனுக்கும் சண்டை வரும். பட் தேவா வாஸ் கிரேசி அபவுட் மீ. எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஒரு பயம், நான் அவனை விட்டுட்டு போயிடுவேன்னு. உண்மையை சொல்ல போனா அவன் உன்னை பார்த்து பயப்படல, என்னாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான். தேவா பார்க்கறதுக்கு தான் ஒரு வில்ல மாதிரி இருப்பான். பட் ஹீஸ் a very insecure person. ஒரு கோலை. நானும் அன்ரீசனபிளா நடந்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் ரொம்ப நொந்து போயிட்டான். நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டான். After that, we broke off. ஹலோ நிவேதா, நீ சொன்னபடி அகில் கிட்ட சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. யாருமே செய்யாத உதவியை நீ எனக்கு பண்ணியிருக்க. எங்கள் அண்ணனை தற்கொலை முயற்சியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. இட்ஸ் ஓகே. ஆனால் இதுக்கப்புறமும் என்னை தொந்தரவு பண்ணாத. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனிதிங் டு டூ வித் தேவா எனிமோ. அவன் கூட பட்டதெல்லாம் போதும். இதெல்லாம் உனக்காக தான். போய் உங்கள் அண்ணனை திருத்துறதுக்கு வழியை பாரு. இல்லை திவ்யா, அண்ணன் தெரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன். என்னையும் போய் சொல்ல வச்சுட்ட. இட்ஸ் ஓகே. உனக்கு உன் அண்ணனை விட்டால் வேறு யார் இருக்கா? அதனால தான் இந்த உதவியை உனக்கு நான் செய்கிறேன். ஓகே, டேக் கேர். தேங்க்ஸ் திவ்யா. மது இருக்காடா? மது வீட்டில் இல்லை. இங்கே தானே தங்குறான்? ஆமாம். உள்ள வரலாமா? சொல்லியும் மது வீட்டுக்கு வர மாட்டேங்குது. உங்க அம்மா மது நினைப்பாவே இருக்கு. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு ஆன அப்புறம் எதுக்கு மறைக்கணும்? உண்மை தெரிஞ்ச பிறகு நடக்கக்கூடாதுன்னு நடந்துக்கினா திரும்ப திரும்ப தப்பு செஞ்சு
குழப்பத்துக்கு மேல குழப்பம் உண்டாக்குறீங்க. பாவம் மது, இது வரைக்கும் பட்டதுன்னா போதும். இனிமையாவது பொறுப்பா நடந்துக்குங்க. இதை பாருங்க, இத்தனை வருஷமா நாங்க மதுவுக்கு எந்த குறையும் வச்சது இல்ல. மத்த பிள்ளைகிட்ட நான் ரொம்ப கண்டிப்பா நடந்திருக்கேன், அடிச்சிருக்கேன். ஆனா மது எங்க வீட்டு செல்ல பிள்ளை. அவளை நான் திட்டினது கூட இல்லை. ஸ்கூல்ல அவதான் இப்போ டாப் ஸ்டூடெண்ட் வருவா. ஷீ இஸ் லைக் a role model to everyone. அப்படி வளர்ந்த பிள்ளை ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கா? சந்தர்ப்ப சூழ்நிலை. ஸ்டாப் blaming on circumstances, ராஜ். தேவை நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம் காட்டாதீங்க. ஒரு அப்பாவா உங்க பொறுப்புலேருந்து நீங்க தவறிட்டீங்க. எப்போ தான் ஒரு அடாப்டட் சைல்ட்னு அவளுக்கு தெரிய வந்ததோ அதுல இருந்து அவ வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை. இதுக்கெல்லாம் அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு தான் காரணம். பொய் மேல பொய். முதல்ல அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு குழந்தை இருந்ததே மறைச்சிட்டீங்க. நான் மட்டும் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்திருந்தா மதுவும் நானும் நிரந்தரமா பிரிஞ்சிருப்போம். அந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லை. எனக்கும் மதுவுக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு ஓவர்சீஸ்க்கு மைக்ரேட் பண்ணிட்டேன்னு இன்னொரு பொய். ஆனா 16 வருஷம் கழிச்சு தெரியுது அந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு. செஞ்சது சரியான நியாயப்படுத்த நான் இங்க வரல. ஆனா மதுவோட வாழ்க்கையில் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுதான் அன்னைக்கு நான் அந்த முடிவெடுத்தேன். இல்ல ராஜ், இதுக்கு மேல உங்க மனைவி கிட்ட இருந்து மூடி மறைக்கிறது இஸ் only a temporary solution to your problem. மது சொல்ற மாதிரி உங்க மனைவிக்கு உண்மை தெரிஞ்சாகணும். She deserves to know the truth. இன்னைக்கு வேணும்னா நான் மதுவை அப்படி இப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனா இது அவ மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ரகசியத்தை மதுவே போய் உங்க மனைவி கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி நீங்களே உங்க மனைவி கிட்ட உண்மை சொல்றது தான். தேவா உண்மையிலே அட்டெம்ப்ட் சூசைட் பண்ணியிருப்பானே, நீ நம்புறியா? எல்லாம் நடிப்புடா. ஆமா, அவன் தங்கச்சியை மிரட்டி பார்த்தான், ஒரு பலனும் கிடைக்கல. அவனும் உன் மேல பைத்தியமா இருந்தா, அதனால ஒரே வழி இமோஷனல் பிளாக்மெயில். ஆனா திவ்யா அவ தேவா சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. அவளால் தான் தேவா என்கிட்ட வெறித்தனமா நடந்துக்கிட்டான்னு அவளே சொன்னா. அவளையும் அவன் மிரட்டி இருக்கலாம். அப்படியே குழப்பமா இருக்குடா. என்ன அச்சல் குழப்பம்? இந்த நாடகம் மேல எப்ப ஆரம்பிச்சிச்சு? நீ அவன்கிட்ட நேருக்கு நேரா பேசின அப்புறம் தானே? உன் தங்கச்சியை வச்சு உண்மையை கண்டுபிடிப்பேன்னு சொன்ன அப்புறம் தானே? இதுல இருந்து என்ன தெரியுது? உன் பைக்கோட பிரேக்கை மிஸ் ஹேண்டில் பண்ணது அவன் தான். இந்த உண்மை எப்படியோ அவன் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கும். That is why he resorted to emotional blackmail. நிவேதா இஸ் a soft-hearted person. அவன் அண்ணன் எப்படி நாடகமாடி அவன் மனசை மாத்தினானோ அதே மாதிரி நம்மளும் செய்யணும். ஹாய், நான் தேவாவோட ஃப்ரெண்டு. அண்ணன் வீட்டில் இல்லை. அவனுக்காக வெயிட் பண்ண சொன்னான். நான் உங்களை டான்ஸ் காம்படிஷனில் பார்த்துருக்கேன். உங்கள் அண்ணனை சப்போர்ட் பண்ண வருவீங்க தானே? ஆமாம். எனிவே ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கு உங்கள் பிறந்த நாள்னு தேவாதான் என்கிட்ட சொன்னா, அதான் உங்களுக்கு பிடிக்கும்னு. I just hope you like it.